உறவுகளுக்கு வணக்கம். கொஞ்சம் இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்களேன். இப்போ லெவன்த் சீடுகள் எடுத்துட்டு இப்போ தேவமாத்தரோட வரைஞ்சிட்டு வந்துட்டு எப்படி கேஸ் போடலாம் அவங்க அப்படின்னு சொல்லி சூப்பிச்சு மறுபடியும் எசிக்காரத்துக்கு ஆக்குவாங்க. நீ என்னத்துக்கு படிக்கிறது நல்லா உட்காந்துருக்காருல. இது வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்த வீடியோ. இப்போ ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞரின் சிறை மரணம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் சபரிவர்மன் உடலில் 19 இடங்களில் காயம் ஏற்பட்டிருப்பது பிரேத பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகும்போது நல்ல ஆரோக்கியமா உள்ள போன ஒரு நபர் வந்து திடீர்னு என்ன காரணம், என்ன ஒரு எதுவுமே இல்லாம திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு செய்தி வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு தோணும். அங்க என்ன நடந்துச்சு, எதனால இறந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கும். இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல வந்து ஒரு பொட்டி கடை வச்சு நடத்திட்டு வந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளியை வந்து கைது பண்றாங்க. காவல்துறை வந்து குட்கா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குட்கா வச்சிருக்காங்க, அதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருப்பாங்க. கைது பண்ணி காவல்துறை வந்து வழக்கமாக அவங்க போலீஸ் ஸ்டேஷன் அது கூட்டு போய் அவங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்றாங்க. அதை பண்ணிட்டு நல்லா இருந்த ஒரு ஆளு நல்லா இருக்கிறாரு. இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். நல்லா உக்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு உடல்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்து அவங்க உறவினர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படுது. உடனடியா அவங்க குழம்பி போன அந்த உறவினர்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம சாலை மறியல் போராட்டம் பண்றாங்க. இறந்த நபருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறது வந்து ஒரே கேள்விக்குரியதா இருக்கு. அதுக்காக தான் அந்த போராட்டம்ங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து போலீஸ்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவன் இப்ப பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்க சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்ட போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதைன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பார்ப்போம் முடியும்னு சொல்றாங்க. கண்ணுல காணிக்க அடிச்சு கொண்டுட்டான் சார். போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான் என் தம்பிய, நல்லா இருக்கா, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க, பார்க்க விட மாட்டேங்காங்க, எந்த ரெஸ்பான்சிபிளும் பண்ண மாட்டேங்காங்க. இந்த சபரிவர்மன் அப்படிங்கிறவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு காவல்துறை வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அது அப்படி இப்படின்னு சொல்லி அலக்கழிச்சு அதை அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா உறவினர்கள் விடுறதா இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இப்ப செஞ்சனால இன்னைக்கு வந்து இது தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸா வந்து மாறிட்டு இருக்கு. இந்த செய்தி வந்து தமிழக முதலமைச்சர் இவங்க காதுக்கெல்லாம் போச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா இது வந்து தமிழக மக்களோட காதுக்கு போயிட்டு இருக்கு, போகணும் அப்படின்னு வந்து நாங்க வந்து விரும்புறோம். சபரிவர்மன் இறந்ததோட அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 இடத்துல அவங்க உடம்புல காயம் ஏற்படுத்தி இருக்கதாட்டு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவருடைய வலது கை ஊனம், அந்த ஊனமுட்ட கையையே 3 இடத்துல உடச்சிருக்காங்க. ஃபோராம்ஸு, ஜாயிண்ட்டு, எல்போ, இந்த இடத்துல 3 இடத்துல உடச்சதாட்டு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. வலது நெஞ்சு, வலது நெஞ்சு பக்கத்தில் கீழே ஸ்க்ராட்ச் இருக்குது, தலையில் அடிபட்டுருக்குது, ரத்தக்கட்டு இருக்குது, ரைட்டு காலையும் ரெட் காலையும் இந்த நீல் பக்கத்தில் உடச்சிருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் செக் பண்ணிவிடுங்க, எல்லோரும் பார்த்துடுங்க. தெளிவாக எல்லா செய்தி சேனல்லையும் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் போடுங்க. அடுத்து யாருக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது சார், யாருக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது. எங்கே நடந்ததாட்டுங்கிறது இனிமேல் போக இது நடக்க சமயம் தான், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது தான் தெரியும். அதுக்கு காவல்துறை எல்லாரும் சப்போர்ட் இருந்து யார் பண்ணாங்களோ அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக தான் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே நின்று போராடிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைச்சிடும், நாளைக்கு இதே மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுல்ல சார். அதுக்காக தான் இவ்வளோ பேர் இங்கே நிற்கிறோம். இது நடக்கக்கூடாது. இந்த சபரிவர்மன் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாங்க. அப்புறமேட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19 இடத்துல வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உடம்புல 19 இடத்துல வந்து காயம் ஏற்பட்டிருக்காங்க. உறவினர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அவரோட 2 கைகளும் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காவல்துறையோட அராஜகங்கிறது வந்து இன்னும் நிக்கல. திமுக அதிமுக காலத்துல வந்து ஆட்சி காலத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப இந்த விஜயோட டிவிக்கு ஆட்சி காலத்துலயும் நடந்துட்டு இருக்குது. வீர வசனம் பேசின
போன டைம் வந்து திமுக ஆட்சியில் வந்து அஜித்குமார் அப்படிங்கிறவர் வந்து காவல்துறையால படுகொலை செய்யப்பட்டார். அதுக்கு எல்லாரும் பேசணும். அண்ணன் சீமான் அவர்கள் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே போய் அவங்கள பார்த்தாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. அப்ப இந்த தாவக தலைவர் விஜய் அவர்களும் போய் ஆறுதல் தெரிவிச்சாரு. அந்த அஜித்குமாரோட படுகொலைக்கு எதிராக நின்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு இவரோட ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு காவல்துறை படுகொலைங்கிறது வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. காவல்துறையால ஒரு படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த படுகொலையை வந்து இவரு மழுப்பிட்டு போக போறாரா? வழக்கம் போல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம வேற ஏதாவது சொல்லிட்டு போக போறாரா? இதை பத்தி முதல்ல பேசுவாரா? அவரு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு ஒண்ணுமே தெரியல, புரியல. ஏன்னா இவங்க இது வரைக்கும் எதுவுமே பண்ணல. பாலியல் வன்கொடுமைகள் நடக்கும் போதே வந்து அவங்க அம்மா ஏன் சரியா பாத்துக்கலன்னு கேட்ட ஆளுங்க தான் வந்து இவனுங்கள்ட்ட போயிட்டு நம்ம இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பேசிட்டு இருந்தோம்னா நம்ம தான் பைத்தியக்காரனா தெரியும் அவங்களுக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா ஒரு ஸ்ட்ரோக் பட்டு வீட்டில் இருக்காரு. நான் எங்க அம்மா என் குடும்பமே இங்க இருக்கும்போது எங்க அப்பா பார்த்துக்க ஆள் இல்லை. அங்க போய் வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட என் வில்லேஜ் ஆஃபீஸர் போய் என் தம்பி உடம்ப வாங்க சொல்லி கையெழுத்து கேட்டிருக்காங்க சார். அது வில்லேஜ் ஆஃபீஸர் நான் வந்திருக்கேன், எனக்கு கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஏமாத்தி யார் எந்த போலீஸ்னு தெரியாது. ஆனால் அங்கே போயிருக்காங்க, எங்கள் மாவட்ட போலீஸ் தான் போயிருக்காங்க. வில்லேஜ் ஆஃபீஸர் சொல்லி நான் கையெழுத்து போட்டு கேட்டிருக்காங்க. பெரிய அராஜகம் நடக்கு. டிவிக்கு ஆக்சுவலி பெரிய அராஜகம் நடக்கு. காப்பாத்துங்க சார், நீதிபதி சார், நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு டைம் கொடுங்க, நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி. இந்த போஸ்ட்மார்ட்டம் முடிந்தவுடன் நீங்கள் பாடியை வாங்கிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் தான் இருக்கிறது தவிர, இந்த மரணத்திற்கான காரணம் தெளிவாக தெரிகிறது. 19 இடங்களில் உடம்புல பல்வேறு இடங்களில் இதை நோட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான், கடுமையான காயங்களை மட்டும்தான் நோட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி காயங்கள் உடம்பு முழுவதும் காயங்களாக தான் இருந்திருக்கு. ஸோ இந்த காயங்களை எல்லாமே பொருட்படுத்தாமல் ஒரு சட்ட ரீதியான ஒரு அணுகுமுறை இல்லாமல் குற்றவாளிகளை காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய ரீதியில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதை சம்பந்தமாட்டு வெகு விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நம்ம இப்படிப்பட்ட படுகொலை நடந்திருக்கு. அரசு சார்பா வந்து யாருமே இதை பத்தி வாய் திறக்கல, எதுவுமே பண்ணல. எதிர்கட்சிகள் தான் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வராங்க, இந்த மாதிரி ஒரு படுகொலை நடந்துருச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. இந்த இஷ்யூ பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கைது செய்யும் போது முழு நலனோட இருக்கிறாரு சபரிவர்மன், பிறகு இறந்து போறாரு அப்படின்னா அது காவல்துறையோட பச்சை படுகொலை தான் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு இதை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. காவலர்கள் மீது கொலை வழக்கை பதிவு செய்து முதலமைச்சர் சிறையில் அடைப்பாரா மாட்டாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்ல சிறையில் அடைப்பாரா, இல்ல திமுக ஆட்சி போல கட்டுக்கதைகளை வந்து பேசி காவல்துறையை முதலமைச்சர் காப்பாற்ற போறாரா அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஓப்பனாவே கேட்டிருக்காரு. இது போக முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக ஆட்சியில் நடந்த காவல் மரணங்களுக்கு எதிராக பேசிய விஜய் இந்த படுகொலைக்கு என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு முக்கியமான கேள்விங்கிறத வந்து அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே வராங்க. உறவினர்கள் தொடர்ச்சியா போராடிட்டு வராங்க. இப்ப என்ன நமக்கு கேட்க தோணுதுன்னா, இந்த படுகொலை, இந்த காவல்துறையால நிகழ்த்தப்படுற படுகொலைகள் வந்து எப்பதான் நிற்கும்? அந்த அதிமுக ஆட்சியில திமுக பேசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரி படுகொலைகள் நடக்குதுன்னு திமுக பேசிச்சு. திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, திமுக ஆட்சியில படுகொலைகள் நடக்குதுன்னு எல்லாரும் பேசுனாங்க. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவங்க எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு இந்த டிவிக்கு ஆட்சியிலையும் அதே தான் நடந்திருக்கு. அப்படிங்கும் போது யாருதான் வந்து இதுக்கான தீர்வை கொடுக்கறது, யாருதான் வந்து இதை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வந்து எழுந்துகிட்டே வருது. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதான். கடந்த ஆட்சியில சாரி வேணாம், நீதி தான் வேணும் அப்படின்னு போர்டு பிடிச்சிட்டு நின்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு. இவர் என்ன நீதியை பெற்றுத்தர போறாரு அப்படின்னு தமிழ்நாடே பார்த்துக்கிட்டு இருக்குங்கிறத வந்து அவங்க நினைவு வச்சுக்கணும். இப்ப நமக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, இவர் குட்கா வழக்குல தான் குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிதான் இவரை வந்து கைது பண்றாங்க. இந்த குட்கா வச்சிருந்தாருன்னு கைது பண்ணி படுகொலை வரைக்கும் காவல்துறை போகுது அப்படின்னா, இதே மாதிரிதான் வந்து ஈரோட்ல பவானில வந்து
தாவேகா நிர்வாகி வந்து குட்கா வச்சிருந்தாருன்னு கைது பண்றாங்க. கைது பண்ண அடுத்த நாளே அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கி வெளியே விடுறாங்க. அப்ப அவங்க கட்சிக்காரங்க அப்படின்னா ஒரு மாதிரியும், வேற ஒருத்தங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியும் பாக்குறதுங்கிறது வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. தாவேகா கட்சி சார்ந்தவங்க வந்து அப்ப குட்கா விற்கலாம். குட்கா விற்கிறது சட்டப்படி தப்பு, அதெல்லாம் ஓகே. ஆனா டிவிகேவை சார்ந்தவன் குட்கா வித்தா உங்களுக்கு ஓகேவா? அப்புறம் எதுக்கு அவனை ஜாமீன்ல வெளியிட்டீங்க? ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு சாதாரணமான ஒருத்தருங்கிறதுனால அவரை வந்து இன்னைக்கு படுகொலைங்கிறது வந்து நிகழ்ந்துருச்சு, அவரை கொன்னுட்டீங்க. ஆனா வந்து ஒரு தாவேகா நிர்வாகி அப்படின்னா அவர் வந்து வெளியே அவர் வித்துடலாம், வித்துட்டு வந்து வெளியில வந்து ஜாலியா அவர் சுத்தலாமா? எந்த மாதிரியான போக்குன்னே தெரியல இது. திமுக ஆட்சி காலத்தை விட ரொம்ப மோசமான காலத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது தான் நம்ம தோணிட்டே வருது. விரைவில் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதை பத்தி தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம். நன்றி.